Hi student, good morning. இது +2 கெமிஸ்ட்ரி வீடியோ. +2 கெமிஸ்ட்ரியில் நம்ம என்ன லெசன் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா கெமிக்கல் கைனட்டிக்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ இதில் பார்த்துருப்பீங்க. அதனால் ஒரு டைம் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம்ப்பா. கைனசிஸ் மீனிங் மூமெண்ட் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ஒரு ரியாக்டன் சப்ஸ்டன்ஸு கன்வெர்ட் இன்டு ப்ராடக்ட் இன் பர்டிகுலர் டைம், அதுதான் அந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கெமிக்கல் கைனட்டிக்ஸில் இந்த லெசனில் நம்ம என்ன ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா ரேட் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரேட் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்ணு. மெக்கானிசம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறது தான் மெக்கானிசம் ஆஃப் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் ரேட். இப்போ ரேட் அப்படின்னா பாக்ஸில் எழுதியிருக்காங்க பாருங்கள், மைனஸ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். அந்த மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன். மைனஸ் எதுக்காக மைனஸ் போடுறோம் அப்படின்னா டிக்ரீசிங். இதே ப்ராடக்ட் அப்படின்னா ப்ளஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம், ஓகேங்களா. அப்போ நம்ம மைனஸில் இண்டிகேட் பண்ணுறதுனால டிஸ்அப்பியரன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ப்ராடக்ட் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளஸில் எழுதுவோம், அது அப்பியரன்ஸ். எப்பயுமே ஒரு ரியாக்டன் சப்ஸ்டன்ஸு குறைஞ்சிக்கிட்டே ப்ராடக்டாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிறப்ப ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதை சைன் மூலமாக நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் சைன் எது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட், ஓகேங்களா. டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் தி ரியாக்டன் ஆர் டிக்ரீசிங் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன். ப்ராடக்ட் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ப்ளஸ் இண்டிகேட் பண்ணுவோம், ப்ளஸ் சைனில் இண்டிகேட் பண்ணுவோம். அப்போ அப்பியரன்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் ப்ளஸில் இண்டிகேட் பண்ணுங்கன்னு. அப்போ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இந்த டெஃபினிஷன் கூட நீங்கள் எழுதலாம். ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். நெக்ஸ்ட்டு யூனிட் ஆஃப் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ரேட் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன் டிவைடட் பை யூனிட் ஆஃப் டைம். அந்த கான்சன்ட்ரேஷனை எப்படி நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தாங்க எழுதணும், டிவைடட் பை டைமோட யூனிட்டால் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ கான்சன்ட்ரேஷனோட யூனிட் மோல் லிட்டர் இன்வர்ஸ் டிவைடட் பை செகண்ட், ஓகேங்களா. அப்போ ஃபைனலி வி கெட் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் கேட்பாங்க. அப்போ மோல் லிட்டர் இன்வர்ஸ் அண்டு செகண்ட் இன்வர்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டாபிக் உள்ள போகலாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோலேருந்து ஒரு டைம் நம்ம ரிவிஷன் பண்ணியாச்சு, ரீகால் பண்ணியிருப்பீங்க ஒரு டைமு. நெக்ஸ்ட்டு ரேட் லா அண்டு ரேட் கான்ஸ்டன்ட். இது புக்கில் பேஜ் நம்பர் 208 இருக்குது கண்ணு, பாருங்கள், ஓகேங்களா. இப்போ ரேட் லாவோட டெஃபினிஷன் புக்கில் இல்லைப்பா, அதனால் ஒரு டைம் நல்லா கவனிங்க, ஓகேங்களா. இப்போ ரேட்லாவோட ஈக்குவேஷனை மேலே எழுதியிருக்கேன். ரேட்லா என்னென்னா ஒரு ரேட் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. கெமிக்கல் ரியாக்ஷனை ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நம்ம எழுதுவோம், அதுதான் ரேட்லா. அது பாக்ஸில் மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள். ரேட் ஈக்குவல் டு கே, ஏ கான்சன்ட்ரேஷன் பவர் எக்ஸ், பி கான்சன்ட்ரேஷன் பவர் ஒய் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனோட டெஃபினிஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் த எக்ஸ்பிரஷன் இன் விச் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன், அதுதான் ரேட். அப்போ இட்ஸ் கிவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சம் ரியாக்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது ஏ அண்ட் பி கண்ணு, ஓகேவா. மோலார் கான்சன்ட்ரேஷன் தான் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் நாம் எழுதியிருக்கிறது, ஓகேங்களா. விச் டேர்ம் ரைஸ்டு டு சம் பவர் அப்படிங்கிறது தான் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2a + 3b கிவ்ஸ் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அப்போ 2a அப்படின்னு வருது. அப்போ எக்ஸ் இடத்துல நம்ம 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ 3b அப்படின்னு நான் சொன்னேன், அப்போ ஒய் இடத்துல நம்ம 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கன்னு. அது இந்த அந்த 2 அண்ட் 3 நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு நம்பர் கண்ணு. 2 பக்கம் சைடு நம்ம பேலன்ஸ் பண்ணியிருப்போங்க இல்லைங்களா, அந்த நம்பரில் நம்ம சொல்கிறது தான் ரியாக்டன்ட் அப்படின்னா ரியாக்டரோட நம்பரை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இது சம் பவர். அதுக்கப்புறம் லைனு கவனிங்க. விச் மே ஆர் மே நாட் பி சேம் அப்படின்னு இருக்குது, ஓகேவா. மே நாட் பி சேம் அஸ் தி ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி ரியாக்டிங் ஸ்பீசியஸ் இன் ஏ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படி சொல்கிறோம். ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படின்னா பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ப்பா, ஓகேவா. இப்போ அனதர் டெஃபினிஷன் ஆஃப் ரேட்லா தான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். செகண்ட் பேராகிராஃபில் ரேட்லா அண்ட் ரேட் ஈக்குவேஷன் இஸ் an expression which relate the rate of the reaction with rate constant and concentration of the reactant. இப்போ இதுதான் மெயின், இதை அன்லைன் பண்ணிக்கோங்கன்னு. ரிலேட் தி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் ரிலேட் பண்ணுது கண்ணு. எதாவது ரிலேட் பண்ணுது அப்படின்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வித் ரேட் கான்ஸ்டன்ட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுது கண்ணு. இப்போ மேலே வாங்க. அப்போ இதையும் அன்லைன் பண்ணிக்கோங்க,
ஓகேங்களா. ரேட் இதுமாரி ரிலேட் பண்ணுது அண்டு கே ரேட் கான்ஸ்டன்ட், ஏ அண்டு பி இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் தாங்கன்னு ரேட்லாம். ஓகேங்களா. அப்போ ரேட் ஈக்குவல் டு கே ஏ கான்சன்ட்ரேஷன் அண்டு பி இது எல்லாமே ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் தாங்கன்னு ரேட்லாம். இப்போ புக்கில் இருக்கிற லைன்ஸுக்கு நம்ம போகலாம். ஓகேங்களா. இப்போ இந்த புக்கில் பாருங்கள். ஓகேங்களா. பேஜ் நம்பர் 208 பாருங்கள். we have just learned that rate of the reaction depending upon the concentration of the reactant. அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். டிபெண்டிங் அப்பான் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்க்கு. அதை அண்டர்லைன் பண்ணிக்க. டிபெண்டிங் அப்பான் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட். அப்படி இது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கன்னு XA + YB gives ப்ராடக்ட். அதை ஆன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது பேலன்ஸ்டு நம்பருக்குன்னு ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது அந்த பேலன்ஸ் நம்பர். அப்போ ஏ அண்டு பி ப்ராடக்ட். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் அதே பேஜில் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த ரேட்டில் ஃபார் தி எபோ ரியாக்ஷன் இஸ் ஜென்ரலி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ரேட் ஈக்குவல் டு கே ஏ கான்சன்ட்ரேஷன் பவர் எம் பி கான்சன்ட்ரேஷன் பவர் என். கீழே இருக்கிற பேராகிராஃப் வாங்க. இப்போ இதுதான் இப்போ இந்த ரேட் ஈக்குவல் டு கே ஏ கான்சன்ட்ரேஷன் பவர் எம் பி கான்சன்ட்ரேஷன் பவர் என்னு சொன்னால் அதாங்கன்னு ரேட்லாம். ஓகேங்களா. ஈக்குவேஷன்னா எழுதுகிறோம் அதுதான் ரேட்லாம். ஓகேங்களா. சரி இப்போ இதில் பாருங்க எம் அண்டு என் கொடுத்துருக்காங்க. எம் எக்ஸ் அண்டு ஒய்ன்னு கொடுக்காம எம் அண்டு என்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபில் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கீழே பேராகிராஃபில் அன்லைன் பண்ணிக்கோங்க. K is a proportionality constant or rate constant அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் M அண்ட் N அப்படிங்கிறத அன்லைன் பண்ணுங்கள். M அண்ட் ரெப்ரசன்ட் தி ரியாக்ஷன்ஸ் ஆர்டர் அப்படிங்கிறாங்க. வித் எதை டிபெண்ட் பண்ணி அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ ஓவரால் ஆர்டர் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா M + N. தி ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் கிவன் பை M + N. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓவரால் ஆர்டர் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா M + N சம் பண்ணணுங்கள. அப்போ இது அதுக்கடுத்து வர பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தி ரிலேட் ஆஃப் தி எக்ஸ்போனண்ட் ஆஃப் எம் அண்ட் என் தி ரேட்லாம் மஸ்ட் பி டிட்டர்மைன் பை எக்ஸ்பிரிமெண்ட். அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. டிட்டர்மைன் பை எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கணும் அதை. அப்போ எம் அண்ட் என்கிறது நம்ம ஸ்டாக்கியோமெட்ரி வச்சு நம்ம எழுதக்கூடாது. எம் அண்ட் என்கிறது ஒன்லி டிட்டர்மைன் பை எக்ஸ்பிரிமெண்ட். அடுத்த லைன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கன்னு. they cannot be deduced அப்படின்னா நமக்கு determined அப்படிங்கிற மீனிங். அப்போ டிட்டர்மைன் பண்ண முடியாது. they cannot be deduced from the stoichiometric அப்படின்னா பேலன்ஸ் ஈக்குவேஷன் இருக்குன்னு சொன்னேன். பேலன்ஸ்டி ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அதுக்கு என்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கிறாங்கன்னா ஐசோமெரிசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பேராகிராஃபில் வாங்க. இந்த ரிசல்டன்ட் ஷோன் இன் டேபிள் அந்த டேபிளை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சைக்ளோப்ரோப்பேன் இஸ் ரெடியூஸ்டு டு ஹாஃப். இந்த டேப்லெட் காலத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சைக்ளோப்ரோப்பேனோட கான்சன்ட்ரேஷனை பாதியாக ஹாஃபாக நம்ம குறைச்சோம்னா ரேட் ஆல்சோ ரெடியூஸ்ட் ஆகும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம கான்சன்ட்ரேஷனை குறைச்சிக்கிட்டே வரோமோ அதே அளவுக்கு நம்மளுக்கு ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். சப்போஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். கீழே பாருங்கன்னு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ரேட் ஈக்குவல் டு கே சைக்ளோப்ரோப்பேன் கான்சன்ட்ரேஷன் பவர் 1. அதுதான் ஃபஸ்ட்டு பவர். அந்த ஃபஸ்ட்டு பவருங்கிறது நாமளாக எழுதுறது இல்லை கண்ணு, அவங்களாம் எழுதியிருக்காங்க. அதுதான் ஏன்னா அது அவங்களுக்கு அது ஒன்லி டிட்டர்மைன் பை எக்ஸ்பிரிமெண்ட். அப்போ ரேட் ஈக்குவல் டு சைக்ளோப்ரோப்பேன் ஈக்குவல் டு கே. அந்த சைக்ளோப்ரோப்பேன் கான்சன்ட்ரேஷன் பவர் 1 அப்படிங்கிறது தான் பின்னாடி நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோங்க. அதில் சம்மில் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். அப்போ ரேட் ஈக்குவல் டு ரேட் டிவைடட் பை சைக்ளோப்ரோப்பேன் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு கே. கே மீன்ஸ் ரேட் கான்ஸ்டன்ட்னு. அது ஓகே. நெக்ஸ்ட் பேஜில் வாங்க. டேப்லெட் காலத்தில் நம்மளுக்கு தெரியும். பேஜ் நம்பர் 209. இந்த பேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே 207 இருக்கக்கூடிய சைக்ளோப்ரோப்பேனோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கங்கன்னு. சைக்ளோப்ரோப்பேன் இஸ் கன்வெர்ட் இன்ட்டு ப்ரோப்பேனாக கன்வெர்ட் ஆகுது. ஹீட்டர் அட் 780 கெல்வினில் ஹீட் பண்ணுறப்பாங்கன்னு. இதை வச்சு தான் இப்போ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த டேப்லெட் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் தெரியும். இப்போ இந்த டேப்லெட் காலம் பாருங்கள். பேஜ் நம்பர் 209 இருக்குது.
பேஜ் நம்பர் 209 பாருங்கள். ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் கேயோட ரேட் டிவைட் பை சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. வேல்யூ நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6.92 × 10⁻²ன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ரேட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷன் 2 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ண உடைய வேல்யூ வந்து 3.46 × 10⁻². அதுதாங்க கேவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பாக்ஸில் 2 இருக்குது, செகண்ட் பாக்ஸில் பாருங்கள் 1 அப்படிங்க. அப்போ அதனோட ஹாஃப் தான் 1. அப்போ பாருங்கள் ரேட்டும் நம்மளுக்கு டிகிரிஸ் ஆயிருக்கு. அப்போ 6.92லேருந்து 3.46 டிகிரிஸ் ஆயிருக்கு பாருங்கள். 3.46 × 10⁻². அப்போ 1 3.46 × 10⁻². ஆனால் பாருங்கள் கேவோட வேல்யூ வந்து மாறவே இல்லை, அதே தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒன்னோட கான்சன்ட்ரேஷன்லேருந்து பாதி தான் 0.5. தேர்டு பாக்ஸில் பாருங்கள் 0.5 வந்து கான்சன்ட்ரேஷனு. நெக்ஸ்ட் அதனோட ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.73. அப்போ 3.46லேருந்து ஹாஃப் தான் 1.73. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அதே சேம் வேல்யூ கொடுத்துருக்கு, 3.46 × 10⁻² அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்ணு. அப்போ நம்மளுக்கு இதில் என்ன மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் டிவைட் பண்ணுறப்ப கேவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு யூனிட்டே ஈக்குவலாக கிடைக்கிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். Let us consider the another example, oxidation of nitric oxide கொடுத்துருக்காங்க. நைட்ரிக் ஆக்சைடோட ஃபார்முலா வந்து NO ஓகேவா, 2NO + O2 gives 2NO2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த GG அப்படிங்கிறதெல்லாம் கேஸ் கண்ணு. அப்போ அந்த சீரீஸ் ஆஃப் தி எக்ஸ்பிரிமெண்ட் ஆர் கண்டக்டட் பை கீப்பிங் தி கான்சன்ட்ரேஷன் ஒன் ஆஃப் த ரியாக்டன் கான்சன்ட் அண்ட் சேஞ்சிங் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது எப்படி வச்சு கால்குலேட் பண்ணுறது ஒரு சம் மூலமாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு. அப்போ NO வந்து NO2ன்னு கன்வெர்ட் ஆகுது கண்ணு. ஓகேவா, நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது, 2NO2. பேலன்சிங் பர் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் கொடுத்துருக்காங்க. அந்த 2 அந்த O2ங்கிற இடத்துல 1 அப்படின்னு நம்பர் வரும் கண்ணு. 2NO கொடுத்துருக்காங்க. இந்த 2 அந்த 1 அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் நம்பர், பேலன்ஸ் நம்பர் கண்ணு. இதெல்லாம் நம்மளுக்கு ஆர்டராக நம்ம எடுத்துக்கூடாது. இப்போ நம்ம ஆர்டர் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அது கீழே பாருங்கள் டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. NOட கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு 10⁻² மோல் லிட்டர், அதிலே அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயே பாருங்கள் O2வோட கான்சன்ட்ரேஷன் 1.1ன்னு கொடுத்துருக்காங்க. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இனிஷியல் ரேட் வந்து 19.26 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டேபிள் காலத்தில் பாருங்கள் 1.3, பட் O2வோட கான்சன்ட்ரேஷன் 2.2ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு 38.40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இனிஷியல் ரேட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் பாக்ஸில் பாருங்கள் 2.6 1.1 ஓகேங்களா 76.80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வேல்யூ வச்சு தான் நம்ம இந்த கிவன் டேட்டா வச்சு தான் நம்மளுக்கு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ரேட் ஈக்குவல் டு K ஓகேவா, NO கான்சன்ட்ரேஷன் பவர் M, O2 கான்சன்ட்ரேஷன் பவர் N கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு ரேட் லா ஈக்குவேஷன், அதாவது கொடுத்துருக்குற ஈக்குவேஷன். மேலே பாருங்கள் 2NO கான்சன்ட்ரேஷன் ப்ளஸ் O2 கான்சன்ட்ரேஷன். இப்போ ரியாக்டன் சைடு மட்டும்தான் நம்ம எழுதணும், அதுதான் ரேட் லாவோட ஈக்குவேஷன். அப்போ ரேட் ஈக்குவல் டு அதை அன்லைன் பண்ணுற பாருங்கள், ரேட் ஈக்குவல் டு K ஓகேங்களா, NO கான்சன்ட்ரேஷன் பவர் M, O2 கான்சன்ட்ரேஷன் பவர் N. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸ்பிரிமெண்ட் ரேட் லா இஸ் ரேட் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டுக்கு K NO கான்சன்ட்ரேஷன் பவர் M, O2 கான்சன்ட்ரேஷன் பவர் 1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோங்க. பாருங்கன்னு ரேட் ஈக்குவல் டு K NO கான்சன்ட்ரேஷன் பவர் M, O2 கான்சன்ட்ரேஷன் பவர் N அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதே தான் நம்ம வேல்யூ ப்ராக்கெட்டில் ரேட்டில் ஃபஸ்ட்டு டேபிள் காலத்தில் இருக்கிற அந்த 19.26 அதுதான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். 19.26 × 10⁻² ஈக்குவல் டு K, அதனோட கான்சன்ட்ரேஷன் NOட கான்சன்ட்ரேஷன் 1.3ன்னு கொடுத்துருக்காங்க கண்ணு. அன்லைன் பண்ணுற பாருங்கள், இந்த வேல்யூ தான் ஃபஸ்ட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ கீழே பாருங்கள். அப்போ 1.3 K NOவோட கான்சன்ட்ரேஷன் 1.3, O2வோட கான்சன்ட்ரேஷன் 1.1. ஓகே, இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எழுதிக்கிறேங்க. அதுக்கப்புறம் சிமிலர்லி ஃபார் எக்ஸ்பிரிமெண்ட் 2 அது டேப்ல காலத்தில் மேலே இருக்கும் பாருங்கன்னு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 1. அன்லைன் பண்ணுற பாருங்கள். $1.3 பாருங்கன்னு செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு
அன்லைன் பண்ணுற பாருங்கள் 1.3 2.2 38.40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை ரெண்டாவது எக்ஸ்பிரிமெண்ட் வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். சிமிலர்லி ஃபார் எக்ஸ்பிரிமெண்ட் ரேட் 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு KNO2 கான்சன்ட்ரேஷன் பவர் M O2 கான்சன்ட்ரேஷன் பவர் N அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் சைடில் சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அப்போ 38 பாருங்கன்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. 38.40 × 10⁻⁻2 ஈக்குவல் டு K 1.3 ஹோல் பவர் M 2.2 கான்சன்ட்ரேஷன் ஹோல் பவர் N. இதே மாதிரி ஃபார் எக்ஸ்பிரிமெண்ட் 3க்கு கொடுத்துருக்காங்கன்னு இது அந்த டேப்லெட் காலத்தில் தேர்டு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போ ரேட் 3 ஈக்குவல் டு K NO கான்சன்ட்ரேஷன் பவர் M O2 கான்சன்ட்ரேஷன் பவர் N. இந்த வேல்யூ வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கீழே மார்க் இந்த பாக்ஸில் பாருங்கள் தேர்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்க் பண்ணுறேன் பாருங்கள். 1.73 × 10⁻³ 0.5 இங்கே கீழே மார்க் பண்ணுற பாருங்கள் 2.6 1.1 76.80 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. இந்த வேல்யூ தாங்க தேர்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா. இப்போ 76.8 × 10⁻² ஈக்குவல் டு K 2.6 ஹோல் பவர் M 1.1 ஹோல் பவர் N. இப்போ ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு நம்ம 1 and 2 டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே ஈக்குவேஷன் பாருங்கள். 2 / 1 38.40 × 10⁻² 19.26 × 10⁻² ஈக்குவல் டு பாருங்கள் 1.3 ஹோல் பவர் கான்சன்ட்ரேஷன் M. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கேன்சல் பண்ணாங்கன்னு 38.40 / 19.26 இதுக்கு வந்து நம்ம லாக் வேல்யூ எடுத்து டிவைட் பண்ணுங்கன்னு அது டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 1.9 அப்படின்னு வரும். அப்ராக்சிமேட்லி நம்ம 2 எடுத்துக்கிறோம். அக்யூரேட்லி 1.9 சம்திங் வரும். இப்போ நம்மளுக்கு அந்த 1.3 mmல கேன்சல் ஆயிருக்குன்னு 2.2 × 1.1 அப்படின்னு அது N அப்படின்னு எடுத்துக்கிறோங்களா. ஓகேங்களா. அது நம்ம 2.21 அதில் கேன்சல் பண்ணால் 2 பவர் N. இப்போ N ஈக்குவல் டு நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கும். அதே மாதிரி இதே மாதிரி நம்மளுக்கு அடுத்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோங்கன்னு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்டு 1 ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே எழுதியிருக்க பாருங்கள். தேர்ட் அண்டு 1 தேர்டு டிவைடட் பை 1 தேர்டு டிவைடட் பை 1 அது எந்தெந்த வேல்யூ டிவைட் பண்ணுறோம்னா அந்த தேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ 76.8 × 10⁻² 19.26 × 10⁻² ஈக்குவல் டு K 2.6 1.1 1.3 1.1 கான்சன்ட்ரேஷன் இதில் நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தான். நம்ம எப்படி நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 17.68க்கு நம்ம லாக் பார்க்கணும். 19.26க்கு நம்ம லாக் வேல்யூ பார்த்து ரெண்டு மைனஸ் பண்ணி ஆன்டி லாக் பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த 4 வரும். அந்த 4 தாங்கன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஈக்குவல் டு அந்த 2.2 நம்ம கேன்சல் பண்ணோம்ல இதில் M எடுத்துக்கிறாங்க. அதில் N எடுத்துக்கிறாங்க. இதில் M அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ இது N அப்படிங்கிறது எது இல்லை அப்படின்னா O2வோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இதில் M மென்ஷன் பண்ணுறது வந்து NOவோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி அதனால தான் M மட்டும் அந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறாங்க. அப்போ 2.6 டிவைடட் பை 1.M அப்போ ஹோல் பவர் M வருது. அதில் M ஈக்குவல் டு 2. அப்போ N அப்படிங்கிறது O2வோட கான்சன்ட்ரேஷன் M அப்படிங்கிறது NOவோட கான்சன்ட்ரேஷன் அதனோட வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு N ஈக்குவல் டு 1 அண்ட் M ஈக்குவல் டு 2. அப்போ ஓவரால் ஆர்டர் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா. ஓவரால் ஆர்டர் நம்ம ரெண்டுமே கால்குலேட் பண்ணிட்டோம். 2 + 1 = 3 அதை அன்லைன் பண்ணுற பாருங்கள். புக்கில் இருக்குது பாருங்கள். 2 + 1 = 3. அப்போ ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் 2 + 1 கீழே அந்த ஈக்குவேஷன் இப்போ ரேட் லா இஸ் ஈக்குவல் டு ரேட் Ka கான்சன்ட்ரேஷன் NO2 கான்சன்ட்ரேஷன் பவரில் பாருங்கள் சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. NO2 கான்சன்ட்ரேஷன் பவர் 2 O2 கான்சன்ட்ரேஷன் பவர் 1. therefore the overall order of the reaction 2 + 1 = 3. ஓகேங்களா. இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஓவரால் ஆர்டர் நம்ம இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ ஓவரால் ஆர்டர் இப்படி தாங்க நான் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா. இதில் பாருங்கள் ஏற்கனவே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இந்த மாதிரி ரேட்லாம் கால்குலேட் பண்ணி 2 + 1 = 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ரேட் அண்டு ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி ரியாக்ஷன் அந்த பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு பையனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் 2 மார்க்கில் கேட்பாங்க.
வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரேட் அண்டு ரேட் கான்ஸ்டன்ட்? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னா என்ன டெஃபினேஷன்? இட் ரெப்ரசன்ட் தி ஸ்பீட். நான் ஆல்ரெடி சொன்னேன், ரேட் அப்படின்னாவே ஸ்பீடு. ஓகே, இட் ரெப்ரசன்ட் தி ஸ்பீட் அட் விச் தி ரியாக்டன் ஆர் கன்வெர்ட் இன்டு த ப்ராடக்ட் அட் எனி இன்ஸ்டன்ட். ஓகேங்க, இப்போ ரியாக்டன் எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கிட்ட ஒரு பர்டிகுலர் டைமில் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும், அந்த ஸ்பீடு தாங்க ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். அதுக்கப்புறம் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜில் 2 டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் மெஷர்டு இன் டிகிரிஸ் இன் தி, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, டிகிரிஸ் இன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன் ஆர் இன்க்ரீஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரி தாங்கன்னு ஒரு ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டிகிரிஸ்னு மென்ஷன் பண்ணணும், ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் எடுத்துட்டோம்னா இன்க்ரீஸ்னு மென்ஷன் பண்ணணும். இப்போ இது எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் மெஷர்ட் அஸ் எய்தர் டிகிரிஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன் ஆர் இன்க்ரீஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட். இது நெக்ஸ்ட் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன கொடுத்துருவோம்? இட் இஸ் ஈக்குவல் டு rate of the reaction. It is equal to rate of the reaction when concentration of the reactant is unity அப்படிங்கிறாங்க. இப்போ A and B கான்சன்ட்ரேஷனுடைய வேல்யூ வந்து 1 அப்படி இருந்துச்சுன்னா ரேட் ஈக்குவல் டு K அப்படின்னு வருங்க. ரேட் ஈக்குவல் டு K. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இருங்க இந்த ஈக்குவேஷனுக்கு. இப்போ ரியாக்டன் ரேட் அப்படின்னு எழுதுறாங்கன்னு, ரேட் ஓகேங்களா ஈக்குவல் டு K அப்படின்னு சொல்கிறோங்க. ஓகேவா, அப்போ ரேட் ஈக்குவல் டு K அப்படின்னு எப்போ ரேட் ஈக்குவல் டு கேவாக இருக்கும் அப்படின்னா ஏ கான்சன்ட்ரேஷனும் பியோட கான்சன்ட்ரேஷனும் ஈக்குவலாக இருக்கிறப்ப ரேட் ஈக்குவல் டு K. அப்போ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் இன் யூனிட்டி. இதுதாங்கன்னு அந்த பாக்ஸில் இருக்கிற லைனுக்கு மீனிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க ஈஸியாக இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன். எப்பயுமே ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன், அது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். நெக்ஸ்ட் இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன். இது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்காது, ஏன்னா இட் இஸ் இது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அவ்வளோதாங்கன்னு. இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்டில் இந்த ஈக்குவேஷன் எழுதி வச்சுக்கோங்க. ரேட் ஈக்குவல் டு K, அதுதான் அது எழுதினாவே உங்களுக்கு பாதி மீனிங் வந்துடும். ரேட் ஈக்குவல் டு K அப்படின்னாவே ரேட் எப்போ வந்து Kக்கு சமமாக இருக்கும். K என்னது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆர் ரேட் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். எப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஏவோட கான்சன்ட்ரேஷனும் பியோட கான்சன்ட்ரேஷனும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஏ அண்ட் பிங்கிறது ஒரு ரியாக்டன்ட்க்குன்னு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மாலிகுலாரிட்டி அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். மாலிகுலாரிட்டி கீழே பாருங்கள். கைனட்டிக் ஸ்டடீஸ் இன்வால்வ் நாட் ஓன்லி மெஷர்மெண்ட் ஆஃப் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். கைனட்டிக் ஸ்டடியிலேருந்து நம்ம என்ன தெரியும்னா நாட் ஓன்லி மெஷர்மெண்ட் ஆஃப் ரேட் ஆஃப் பட் ஆல்சோ ப்ரொபோசல் த ரீசனபிள் ரியாக்ஷன் மெக்கானிசம். ஓகே, ஈச் அண்ட் எவரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஈச் அண்ட் எவரி சிங்கிள் ஸ்டெப் இன் ஏ ரியாக்ஷன் மெக்கானிசம் இஸ் கால்ட் அஸ் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ். இதை அன்லைன் பண்ணிக்க போகிறேன். ஈச் அண்ட் எவரி சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன்ஸ் ஓகேங்களா இன் ரியாக்ஷன் மெக்கானிசம் இஸ் கால்ட் அஸ் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது எலிமெண்ட்ரி ஸ்டெப் இஸ் கேரக்டரைஸ்டு பை இட்ஸ் மாலிகுலாரிட்டி. அந்த எலிமெண்ட் ஸ்டெப்பு எதனால் கேரக்டரைஸ்டாக இருக்குது அப்படின்னா மாலிகுலாரிட்டி. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எலிமெண்ட்ரி ஸ்டெப் கேரக்டரைஸ்டு பை மாலிகுலாரிட்டி. இப்போ மாலிகுலாரிட்டி டெஃபினிஷன் தானே கொடுத்துருக்காங்க, அதை அன்லைன் பண்ணிக்கோங்க, ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா, மாலிகுலாரிட்டி மீன்ஸ் என்ன? தி டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் தட் ஆர் இன்வால்வ்டு இன் elementary step is called as molecularity of the particular steps அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் எவ்வளோ இன்வால்வ் ஆகுது இன் எலிமெண்ட்ரி ஸ்டெப்ஸில் இஸ் கால்ட் அஸ் மாலிகுலாரிட்டி. ஓகேவா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறாங்கன்னு அது பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் ரீகால் தி ஹைடாலிசிஸ் ஆஃப் டெர்சரி பியூட்டைல் புரோமைட் ஸ்டடி இன் +1 ஸ்டாண்டர்ட். அது பின்னாடி நான் எழுதியிருக்கேங்கன்னு அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ரேட் டிட்டர்மைனிங் எலிமெண்ட் ஸ்டெப் இன்வால்வ் த டெர்சரி பியூட்டைல் புரோமைட். இந்த பேராகிராஃபோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் பின்னாடி சொல்கிறேன், ஒரு நிமிஷம் அப்புறம் பார்த்துக்கலாம் இருங்க. இது புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கீழே வாங்க. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ் பை கன்சிடரிங் த அனதர் ரியாக்ஷன்ஸ். அது அனதர் ரியாக்ஷன்ஸ் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுதான் டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஃபார்முலா வந்து H2O2 இஸ் கேட்டலைஸ்டு பை I-. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷனுங்கன்னு எழுதிக்கோங்க. H2O2 H2O2னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது எதனால் கேட்டலைஸ்? இது ஓவரால் ரியாக்ஷன் தானே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அன்லைன் பண்ணிக்கோங்க.
H2O2 aqueous solution, H2O2 L அப்படின்னா லிக்விடுக்குன்னு, G அப்படின்னா கேஸ். இப்போ 2H2O + O2 கேஸ். இந்த ஈக்குவேஷனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்க, இட் இஸ் எக்ஸ்பிரிமெண்ட்லி ஃபவுண்ட் தட் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு போத் H2O2 அண்ட் I-. இது எக்ஸ்பிரிமெண்ட்லி ஃபவுண்ட் தட், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிரிமெண்ட்லி ஃபவுண்ட் தட் அப்படின்னா இது எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக தான் எதை கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர். இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த பேஜில் வாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். மேலே பாருங்கள், டாப்பில் பாருங்கள். ஓகே, H2O2 அண்ட் I-. எதை ரெஸ்பெக்ட்னா H2 அண்ட் O, விச் இண்டிகேட் தி I- ஆல்சோ இன்வால்வ்டு இன் ரியாக்ஷன். தி மெக்கானிசம் இன்வால்வ் த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா, அந்த ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2 பாருங்கள். H2O2 வந்து அக்யூஸ் சொல்யூஷனில் I-, 2 H2O2 வந்து இன்வால்வ் ஆகாங்கன்னா அதனால தான் ஓவரால் ரியாக்ஷனில் 2H2O2ன்னு கொடுத்துருக்காங்க. H2O2னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. இப்போ H2O2 அக்யூஸ் சொல்யூஷன் ப்ளஸ் I-, I வந்து இந்த இடத்துல கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகுன்னு அக்யூஸ் சொல்யூஷனோட ரியாக்ட் H2O2 லிக்விடாக கிடைக்கிது, கிவ்ஸ் அண்ட் OI-. இது அக்யூஸ் சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 பாருங்கள். H2O2 அக்யூஸ் சொல்யூஷன் ப்ளஸ் OI அக்யூஸ் சொல்யூஷன் கிவ்ஸ் H2O2 லிக்விட் அண்ட் I- அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அக்யூஸ் சொல்யூஷனாக கிடைக்கிது ப்ளஸ் O2. அப்போ இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய O2 இதுலேருந்து ஒரு ஓவும் சேர்ந்து O2வாக கன்வெர்ட் ஆகுன்னு நம்மளுக்கு I- திரும்ப கிடச்சிடும். அப்போ கேட்டலிஸ்ட் வந்து நம்மளுக்கு எகெயின் வந்து நம்மளுக்கு ரீப்ரொடியூஸ் ஆயிருங்கண்ணா. அப்போ I- அப்படிங்கிறது கேட்டலிஸ்ட், அதனோட ஓவரால் ரியாக்ஷன் கீழே கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ இந்த ரியாக்ஷனில் ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு ஸ்லோ ரியாக்ஷன்ஸ், அதை எழுதி வச்சுக்கோங்க கண்ணு. ஸ்லோ ரியாக்ஷன் எது ஸ்லோ ரியாக்ஷன் அப்படின்னா ஸ்டெப் 1 தாங்கன்னு ஸ்லோ ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும், அதை எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2 வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகேங்களா, அப்போ ஸ்டெப் 2 வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழ் பேராகிராஃபில். தீஸ் 2 ரியாக்ஷன்ஸ் ஆர் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ். 2 ரியாக்ஷனுமே எலிமெண்ட் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2க்கான எலிமெண்ட்ரி ரியாக்ஷன், கீழே ஓவரால் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆடிங் ஈக்குவேஷன் 1 and 2 கிவ் த ஓவரால் ரியாக்ஷன். 2 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஃபைனலி டு கெட் த ஓவரால் ரியாக்ஷன்ஸ் கிடைக்குங்க. 2 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே I- கேன்சல் ஆயிருங்கன்னு. அப்போ எது கேன்சல் ஆகும், மீதி ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு H2 வந்து 2 லிக்விட் கிடைக்குங்கன்னு, O2 கிடைக்கும். I- OI- கேன்சல் ஆயிருங்க. மீதி H2O2 2 டைம் 2H2O2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, இல்லை ஸ்டெப் 1 இஸ் த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னு கொடுத்துருவாங்கன்னா அதை அண்டர்லைன் பண்ணுங்க. ரேட் டிட்டர்மைனிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 கண்ணு. ஸ்டெப் 1 வந்து ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஓகேங்களா, ஸ்டெப் 1 வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. சின்ஸ் இட் இன்வால்வ் த போத் H2O2 அண்ட் I- தி ஓவரால் ரியாக்ஷன் இஸ் பை மாலிகுலர். அப்போ இது எதை டிபெண்ட் பண்ணி பை மாலிகுலர் அப்படின்னா எதனோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா H2O2 கான்சன்ட்ரேஷன் அண்ட் I- கான்சன்ட்ரேஷன். அதனால தான் இது பை மாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணு. ஓகேங்களா, பை மால். அப்போ கான்சன்ட்ரேஷன் 2 டிபெண்ட் பண்ணியிருந்தால் அது பை மாலிகுலர். அப்போ எதனோட கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி இது எப்படி நம்ம ரேட் எழுதுகிறோம் அப்படின்னா rate equal to K H2O2 concentration and I- concentration. இந்த மாதிரி எழுதுனுங்க. ஓகேங்களா, நான் ஒரு டைம் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா, எப்படி எழுதணும் அப்படின்னா rate equal to K H2O2 concentration and I- concentration அப்படின்னு எழுதணுங்க. இந்த மாதிரி எழுதணும். ரேட் ஈக்குவல் டு K H2O2 கான்சன்ட்ரேஷன் I- கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு எழுதணுங்க. இந்த மாதிரி எழுதி, இது ஒரு எக்ஸாம். மாலிகுலாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷனுங்க. கீழே பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆர்டர் அண்டு மாலிகுலாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஆர்டர் அப்படின்னாவே சம் ஆஃப் தி பவர் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் இன்வால்வ்டு இன் எக்ஸ்பிரிமெண்ட் டிட்டர்மைன்டு ரேட் லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சம் ஆஃப் தி பவர் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்வால்வ்டு இன் எக்ஸ்பிரிமெண்ட் டிட்டர்மைன்டு ரேட் லாலேருந்து நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்லி டிட்டர்மைன்டு அதை அன்லைன் பண்ணிக்கணும். நம்ம நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக தான் நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது. சம் ஆஃப் தி பவர் பவர் 2 ப்ளஸ் பண்ணணுங்கன்னு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாலிகுலர் டெஃபினிஷன் நம்ம ஏற்கனவே சொன்ன பேராகிராஃபில் பார்த்துருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீஷஸ் தட் ஆர் இன்வால்வ்டு இன் an elementary ஸ்டெப். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டர் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் கேன் பி 0 இருக்கலாம், ஒரு ஃப்ராக்ஷனல் ஒரு இன்டகரல் இருக்கலாம். அது பின்னாடி நம்ம எக்ஸாம்பிள் நிறைய வருதுக்குன்னு அதில் பார்க்கலாம். எது 0 ஆர்டர் ரியாக்ஷன், எது ஃப்ராக்ஷனல் ஆர்டர், எது இன்டகரல் ஆர்டர் அப்படிங்கிறது பார்க்கலாங்கன்னு. ஓகேங்களா, இப்போ இட் இஸ் ஆல்வேஸ் இதே மாதிரி மாலிகுலரில் பாருங்கள், இட் இஸ் ஆல்வேஸ் ஹோல் நம்பர், cannot be 0 ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர் இருக்குன்னு. தேர்ட் பாருங்கள், இட் இஸ் அசைன்ட் ஃபார் ஓவரால் ரியாக்ஷன். இந்த ஆர்டர் வந்து
இது எதில் அசைன்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன கிடக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ஆர்டர் வந்து m+n நம்ம சம் பண்ணணும். அதனால் இது அசைன்ட் ஃபார் ஏ ஓவரால் ரியாக்ஷன். இது வந்து இட் இஸ் அசைன்ட் ஃபார் ஈச் அண்ட் எலிமெண்ட்ரி ஸ்டெப் ஆஃப் தி ரியாக்ஷன். இது எதனால் அசைன்டாக இருக்குது அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி அண்ட் ஸ்லோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 வரலாம் கூட வரும். எந்த ஸ்டெப்பு நம்மளுக்கு ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் ஆகணும் அதுதான் டிட்டர்மைனிங் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? அப்போ எலிமெண்ட்ரி ஸ்டெப்ஸு மெக்கானிக்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய எலிமெண்ட்ரி ஸ்டெப்ஸ் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் ரியாக்டிங் ஸ்பீசிஸ் எல்லாத்தையும் சொல்கிறதாங்கன்னு மாலிகுலாரிட்டி. ஓகேங்களா? அதனால தான் நம்ம ஏற்கனவே சொன்னது பை மாலிகுலார் அப்படின்னு ஒரு மேலே ஒரு ஈக்குவேஷனில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தேர்டு பாயிண்ட் பாருங்கள். இட் இஸ் அசைன்ட் ஃபார் ஈச் அண்ட் எலிமெண்ட்ரி ஸ்டெப்ஸ் ஆஃப் மெக்கானிசம். இது வந்து இட் இஸ் அசைன்ட் ஃபார் ஏ ஓவரால் ரியாக்ஷன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷினுக்குன்னு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆர்டர் அண்டு மாலிகுலாரிட்டி. ஓகேங்களா? இது வச்சு நம்மளுக்கு நிறைய ரிலேட்டட் சம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு எக்ஸாம்பிள் சம் அண்ட் எவால்வேட்டிவ் செல்ஃப் சம்ப்புங்கன்னு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. பேஜ் நம்பர் 211. 2 லெவலில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், கன்சிடர் த ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு டு ஃபார்ம் NO2. அப்போ 2NO + O2 இது ஏற்கனவே நம்ம பார்த்தது ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு கொடுத்துட்டு அதனோட கீழே கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்பிரஸ் தி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஞ்ச் இன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NOO2 அண்டு NO2. நெக்ஸ்ட் அதே பாருங்கள் பி கொஷின் பி பாருங்கள். அதுக்கு கீழே ஆன்சருக்கும் கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் when O2 is decreasing at 0.1 mole liter in the second, what rate NO2 increasing at that instant? கீழே சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க பாரு. ஃபஸ்ட்டு கொஷினுக்கு rate equal to ஓகேங்களா -1/2 D கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஷியேட் NO கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை DT. இந்த மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரீசிங் த கான்சன்ட்ரேஷன். இந்த 2 நம்பர் எப்படி வந்துச்சுனாக்கன்னு அந்த மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் பாருங்கள், NO பக்கத்தில் 2 நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. நான் அன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா? அந்த 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம -1/2 1 டிவைடில் எழுதுனுங்கன்னு -1/2. மைனஸ் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா டிகிரீசிங் தி கான்சன்ட்ரேஷன், அதுக்காக அந்த நம்ம மைனஸ் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறங்கன்னு. ஓகேங்களா? அதை தான் நம்ம கீழே அதேமாதிரி போட்டுக்கு கான்சன்ட்ரேஷன் பக்கத்தில் பாருங்கள் 1, அது கான்சன்ட்ரேஷன் நம்பர் எதுவும் கொடுக்கல, ஆனால் இருந்தாலும் நம்ம 1 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ அதுக்கு எழுதுறப்போ -1/1ன்னு எழுதுவோம். அந்த 1/1 அப்படிங்கிறனால அதை நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. கீழே பார்த்தீங்கன்னா அது எழுதியிருப்பாங்க பாருங்கள், தெரியும் பாருங்கள். -DO கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை DT. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு 1/2 D NO2 கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை. இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் ப்ளஸ் எதுவுமே இண்டிகேட் பண்ணல. ஏன் அப்படின்னா அது ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன். அதனால் +1/2 டிஃப்ரென்ஷியேட் NO2 கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை DT அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். NO2 கான்சன்ட்ரேஷன் பக்கத்தில் நம்மளுக்கு 2 கொடுத்துருக்காங்க. அந்த 2 தாங்கன்னு கீழே வந்து 1/2 அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல மைனஸ் அப்படிங்கிறத ப்ளஸ்ஸுங்கிறத எதையும் இண்டிகேட் பண்ணலை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ளஸில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் நம்மளை ப்ளஸில் தான் பாசிட்டிவ் சைனில் தாங்க நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ 1/2 D NO2 கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை DT. அப்போ அந்த ஸ்மால் டி எதை மென்ஷன் பண்ணுது, அட் பர்டிகுலர் டைமில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் சேஞ்சஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி தாங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ரியாக்டன் சைடும் ப்ராடக்ட் சைடும் எழுதணும். ரியாக்டன் சைடு எழுதுகிறப்ப மைனஸில் இண்டிகேட் பண்ணணும், ப்ராடக்ட் சைடில் எழுதுகிறப்ப ப்ளஸில் இண்டிகேட் பண்ணணும். நம்பர்ஸ் ஏதாவது நம்ம பேலன்ஸ் ஈக்குவேஷன் நம்பர் எழுதணும்னா டிவைடில் கொண்டு வந்துடுங்கன்னு. சப்போஸ் இப்போ இது நம்ம அந்த மாதிரி எழுதியிருந்தோம்னா கரெக்டாக இருக்கணும். இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ பி கொஷின் பார்க்கலாங்கன்னு. பி கொஷின் பார்த்தீங்கன்னா at particular instant when O2 concentration decreasing at 0.2 mole liter inverse second inverse, at what rate is NO2 increasing the rate instant அப்படின்னு கேட்டிருக்காங்க. at that instant அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னு கீழே பாருங்கள். என்னோடய கான்சன்ட்ரேஷன்லாம் பாருங்கள் 0.2 mole liter inverseல கொடுத்துருக்காங்க. அது அந்த வேல்யூ வந்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. கீழே பாருங்கள். இதுக்கு அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். மைனஸ் எதை இண்டிகேட் பண்ண டிகிரீசிங் த கான்சன்ட்ரேஷன். மைனஸ் டிஃப்ரென்ஷியேட் O2 கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை DT ஈக்குவல் டு 1/2 D NO2 கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை DT. இதுலேயும் பாருங்கள் அந்த ப்ளஸ் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த NO2 கான்சன்ட்ரேஷன் கொஷினில் கொடுத்துருக்காங்கனால அதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. கீழே பாருங்கள்
மைனஸ் டி NO2 கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டிடி. இந்த 1/2 டூவோட வேல்யூ அந்த பக்கம் சைடில் போச்சுன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 2 இன்ட்டு மைனஸ் DO2 கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டிடி. அந்த O2வோட கான்சன்ட்ரேஷன் தான் 0.2 mol லிட்டர் இன்வெர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அன்லைன் பண்ணுறது தெரியும். 2 இன்ட்டு 0.2 mol லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ் கொடுத்து ரெண்டையும் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் 0.4 mol லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சப்ஸ்டிட் பண்ணணுங்க. ஓகேங்களா? அது O2வோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸிங் கொடுத்துருக்கனால நம்ம அதனோட கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் வேன் O2 கொஸ்டினை படித்து பார்த்தீங்க சம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் எவால்வேட் யுவர் செல்ஃப் அது மறுபடியும் பார்க்கலாங்கன்னு. இப்போ எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் 3 பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவால்வேட் யுவர் செல்ஃப் 1 and 2 பார்க்கலாங்கன்னு. இப்போ எக்ஸாம்பிள் 2 வாங்க கீழே. What is the order with respect to each of the reactant and overall order of the following reactions கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈக்குவேஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாக்ஸில் பாருங்கள். 5Br minus aqueous AQனா aqueous solution plus BrO2 minus aqueous solution plus 6H plus aqueous solution. அந்த கிவ்ஸ்க்கு அந்த பக்கம் சைடில் நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே டாப்பில். ஓகேங்களா? 5Br 3Br2 லிக்விட் ப்ளஸ் 3H2O லிக்விட்னு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரிமெண்டல் ரேட்டில் கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எக்ஸ்பிரிமெண்ட் ரேட்டில் இஸ் ஈக்குவல் டு ரேட் கே பிஆர் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் BrO3 கான்சன்ட்ரேஷன் H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் பவர் 2 கொடுத்துருங்க. இதில் எல்லாத்தையும் ஓவரால் ஆர்டர் பண்ணினாக்கணும் 2 + 1 + 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து 4 வருங்க. ஆனால் அவங்க எக்ஸ்பிரிமெண்ட் ரேட்டில் மட்டும் கேட்டதில்ல. எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம அது ஈக்குவேஷன் மட்டும் எழுதுறங்கன்னு. அப்போ ரேட் ஈக்குவல் டு கே பிஆர் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் BrO3 கான்சன்ட்ரேஷன் H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் பவர் 2 அப்படின்னு எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் பி கொடுத்துருக்காங்க. அங்கே கொஷின் CH3CO gives CH4 கேஸ் ப்ளஸ் CO கேஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரேட்டில் கொடுத்துட்டாங்க. இது பாருங்க கண்ணு 3/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதனோட சொல்யூஷன் தான் நம்ம கீழே பார்க்குறோங்க. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட் ஆர்டர் பாருங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு பிஆர் மைனஸ் நான் இருக்குன்னு சொல்லிவிட்டேன். ஃபஸ்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு BrO3 மைனஸ் அது ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு H ப்ளஸ் இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் கொடுக்கணும். அதுதான் 1 + 1 + 2 = 4 கிடைக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அசிட்டால்டிகேட்டோட ஃபார்முலா தாங்கன்னு CH3CHO is 3/2 and overall order is also 3/2. அப்போ 3/2 நம்ம டிவைட் பண்ணோம்னா 1.5 கண்ணுக்குன்னு நம்மளுக்கு இது வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் ஆர்டர். அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். எக்ஸாமில் ஃப்ராக்ஷனல் ஆர்டர் கிவ் எக்ஸாம்பிள் ஃப்ராக்ஷனல் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் கேட்டால் அசிட்டால்டிகேட் ரியாக்ஷன்ஸ் எழுதுலாங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதி இந்த எக்ஸாம்பிள் எழுதுங்க. 2 மார்க் கொஸ்டின் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கன்னு அன்லைன் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இதாங்கன்னு அசிட்டால்டிகேட்டோட ஃபார்முலா CH3CHO. இதில் வந்து திஸ் ரியாக்ஷன் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ராக்ஷனல் டீகம்போசிஷன் ஆஃப் அசிட்டால்டிகைட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அசிட்டால்டிகைட் டீகம்போஸ்ட் இஸ் கன்வெர்ட் இன்ட்டு மீத்தேன் அண்டு கார்பன் மோனாக்சைடாக கன்வெர்ட் ஆகும். இதனோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னாங்கன்னு நம்மளுக்கு 1.5 கிடைக்கும். அது 3/2 கூட எழுதலாம். இது வந்து இட் இஸ் ஃப்ராக்ஷனல் ஆர்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷனுங்கன்னு. வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ராக்ஷனல் ஆர்டர் ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எழுதி நீங்கள் கீழே எழுதியிருக்காங்க பாருங்கள். ரேட் ஈக்குவல் டு கே CH3CHO 3/2 அசிட்டால்டிகேட்டோட ஃபார்முலா CH3CHO இது எழுதிங்கன்னு. இது அப்படியே டைரெக்டாக புக்கில் இருக்கிற மாதிரியே கேட்க மாட்டாங்க. இப்படி நம்மளுக்கு மாற்றி கேட்டனாலும் அது நம்ம எழுத தெரியணுங்க. அன்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3 பாருங்கள். தி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் X + 2y ப்ராடக்ட் இஸ் 4 × 10⁻³ mol லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ் இஃப் X and Y = X and Yயோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க 0.2 m அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் அட் 400 Kelvin இஸ் × 2 × 10⁻² செகண்ட் இன்வெர்ஸ். வாட் இஸ் த ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரேட் ஈக்குவல் டு KXY
எக்ஸ் கான்சன்ட்ரேஷன் பவர் n, ஒய் கான்சன்ட்ரேஷன் பவர் m கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ கால்குலேட் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். கீழே பாருங்கள், சப்ஸ்டிட் பண்ணுங்க. ரேட்டோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4 × 10⁻³ மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கே. கேவோட வேல்யூ மேலே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. 2 × 10⁻² செகண்ட் இன்வெர்ஸ், அதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க பாருங்கன்னு. அடுத்தது எக்ஸ் அண்ட் ஒய்யோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கனால பாருங்கள் 0.2 மோல் லிட்டர் இன்வெர்ஸ் n கொடுத்துருக்காங்க. எம்மோட வேல்யூ 0.2 மோல் லிட்டர் இன்வெர்ஸ் m கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே, இந்த ரேட் டிவைடரில் கொண்டு வந்துருக்கேன். 4 × 10⁻³ மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ் டிவைடட் பை 2 × 10⁻² செகண்ட் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு அந்த 0.2. ரெண்டுலேயும் காமனாக 0.2 இருக்கனால 0.2 எடுத்து ரெண்டு இப்போ பவரை ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகே, n + mனு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி யூனிட்டையும் பாருங்கள், மோல் லிட்டர் மைனஸ் n + m அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கன்னு. நான் அன்லைன் பண்ணுறேன். இந்த இடத்துல இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ டிவைடில் கொண்டு தாங்க இந்த வேல்யூ கிடைக்கும். 0.2 l + m. ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணோம்னா 4யும் 2வும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 2 கிடைக்கும். இந்த 10⁻³ அண்ட் -2 கிடைக்கும். நம்மளுக்கு -3 மேலே ஒன்று கிடைக்கும், -1 கிடைக்கும். இப்போ 2 × 10⁻−1 எப்படி எழுதுறாங்கன்னா 0.2 அப்படின்னு எழுதுறாங்கன்னு. யூனிட்டை கேன்சல் பண்ணிங்கன்னா செகண்ட் இன்வெர்ஸ் கேன்சல் ஆயிரும். மீதி ரிமைனிங் இருக்கிறது மோல் லிட்டர் இன்வெர்ஸ். ஓகேங்களா? அப்போ 0.2 ஓகேவா, l + m. அதே மாதிரி மோல் லிட்டர் இன்வெர்ஸ் l + mனு கிடைக்குதுங்க. ஓகேங்களா? இப்போ இதனோட ஓவரால் ஆர்டர் பார்த்தேன் அப்படின்னீங்கன்னா இது n + m வந்து ப்ளஸ் பண்ணி =1 அப்படின்னு எழுதிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் யூனிட்டு, இது மோல் லிட்டர் இன்வெர்ஸ் கேன்சல் ஆகிடுங்க. 0.2 டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். அப்போ n + m = 1. அப்போ ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் நம்மளுக்கு n கிடைச்சிருக்குன்னு. ஓகேங்களா? இப்போ இந்த சம்ஸ் எல்லாம் புக்கில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சம்ஸு கீழே சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எவால்வேட் யுவர் செல்ஃபு சம் பார்க்கலாங்கன்னு.